பாரம்பரியமான தென்னாட்டு சமையலுங்க. இன்றைக்கி வந்து நம்ம கம்பு மாவு வச்சு ஒரு தோசை செய்ய போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு தேவையானது வந்து நான் 2 கப்பு எடுத்துருக்கேங்க, 2 கிளாஸ். ஓகேங்களா? இதில் 300 கிராம், இது வந்து 180 கிராம் கிளாஸ். ஓகேங்களா? 300 கிராம். நான் வந்து அது ஒரு 1.25 கிளாஸ் வந்து இந்த கிளாஸில் வந்து நான் எடுத்துருக்கிறேன். 200 கிராம் இந்த மாவு, தோசை மாவு. நம்ம பச்சரிசி, இட்லி அரிசி, உளுந்து இதெல்லாம் போட்டு அரைச்சிருக்கோங்க. நான் அதுலேருந்து வந்து கொஞ்சம் 1.25 கிளாஸ் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? 200 கிராமு, இது 300 கிராம். ஓகேங்களா? கம்பு மாவு தான் நம்மளுக்கு நிறைய இருக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து சில பேர் வந்து நான் கம்பில் வந்து ஊற வச்சு 8 மணி நேரம் ஊற வச்சு அரைப்பாங்க. நம்ம மாவே கிடைக்குது, இந்த மாதிரி கூட நம்ம செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த மாவு வந்து தோசை மாவு. ஓகேங்களா? நான் 1.25 கப்பு எடுத்திருக்கேங்க, 200 கிராம். ஓகேங்களா? இது வந்து 300 கிராம். ஓகேங்களா? இப்போ நம்ம இதில் போட்டுக்கலாம். அடுத்தது வந்து நம்ம வந்து அதில் வந்து உப்பு இருக்குங்க அந்த தோசை மாவில். இது வந்து இந்த கம்பு மாவுக்கு ஏற்ற மாதிரி நான் சால்ட்டு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கேன். தேவைன்னா போட்டுக்கேங்க. இப்போது அது கொஞ்சம் தண்ணி அதில் இப்போ வந்துட்டு நம்ம இதை கலந்து ஒரு 2 ஹவர்ஸ் அப்படியே ஊற போடுங்க. ஏன்னா நம்ம கம்பு மாத்திரம் ஊற போட்டு 8 மணி நேரம் நம்ம அதை ஊற வச்சு அதை அரைக்கிறத நம்ம மாவு பெஸ்ட்டாக வாங்கிக்கலாங்க. வாங்கிட்டு இந்த மாதிரி 2 ஹவர்ஸ் நம்ம தோசை மாவு கூடயே நல்லா கலக்கி நம்ம 2 ஹவர் ஊற வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நான் காலையில் அரைச்ச தோசை மாவு தான், நான் அதை வந்து இது கூட மிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? வந்து கட்டி இல்லாமல் நம்ம நல்லா கலக்கிக்கணுங்க. ஓகேங்களா? கலக்கும் போதே நல்லா வாசனையாக இருக்குங்க மாவு. உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்திங்க இது. குழந்தைங்களுக்கெலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, தோசை நல்லாவே இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து மூடி வச்சிடலாங்க, ஒரு 2 மணி நேரம் ஆகட்டும். ஓகேங்களா? 2 ஹவர் ஆயிடுச்சுங்க. ரெடி ஆகிடுச்சோம் பார்ப்போங்களா? நான் 3 பேர் அளவுக்கு கலந்து வச்சுருக்கேங்க. உங்களுக்கு 4-5 பேருன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நான் தவா வச்சுருக்கேன். இப்போ நம்ம பாருங்கள், நல்லா மாவு ஊறிடுச்சு. இதில் வந்து அயன் சக்தி இருக்குங்க. 2வது வந்து உடல் வந்து பருமனாக இருக்குது இல்லைங்களா, அவங்க வந்து இளைக்கிறதுக்கு ஸ்லிம்மாகவும் நல்லா இந்த கம்பு தோசை வந்து நல்லா உடம்பு வந்து என்ன சொல்கிறது, இந்த தொப்பையெல்லாம் நல்லா குறையுங்க, கொழுப்பு எல்லாம் நல்லா குறையும் இதெல்லாம். ஓகேங்களா? ரொம்ப நல்லது இது. சுகர் பேஷண்ட்டுக்கும் கொடுங்க. ஓகேங்களா? குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி இப்போத்துலேருந்தே கொடுக்க ஆரம்பிங்க. ஓகேங்களா? ஃபேட்டை வந்து சீக்கிரம் குறைக்கும் இது. ஓகேங்களா? வேகட்டுங்க, போட்டுக்கலாங்க. இந்த கம்பில் வந்து நம்ம வந்து களி பண்ணலாங்க, கஞ்சி பண்ணலாம். ஓகேங்களா? வேறு கொழுக்கட்டை அந்த மாதிரி கூட மிக்ஸ் பண்ணி பண்ணலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு.
இப்போது ரெடி ஆகிடுச்சு. இருக்கும் தோசை நல்லா சாஃப்டாக வருதுங்க. இப்போ அடுத்த தோசை போட்டுக்கலாம். வேகட்டுங்க. தேங்காய் சட்னி பண்ணியிருக்கோங்க பாருங்கள். தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும். நீங்கள் தக்காளி சட்னி கூட வச்சுக்கலாம். ஆனால் காம்பினேஷன் வந்து இது தேங்காய் சட்னி தாங்க நல்லாயிருக்கும். ஓகேங்களா? யாருக்கு என்ன சட்னி பிடிக்குதோ அதை நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ரெடி ஆகிடுச்சிங்க. எப்படி இருக்குன்னு பார்ப்போங்களா? சாஃப்டாக இருக்குங்க தோசை. எப்படி இருக்கு பார்ப்போம். நம்ம தோசையோட இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லதுங்க. இது கொழுப்பு இதெல்லாம் கரைக்கும். அதே மாதிரி தொப்பை வந்து சீக்கிரம் கரையும். ஓகேங்களா? சுகர் பேஷண்ட் கொடுங்க. குழந்தைங்களுக்கு இப்போத்துலேருந்தே கொடுங்க. சூப்பராக இருக்குது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கம்பு தோசை சூப்பருங்க. ஓகே, தேங்க்யூ.